சார் கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க? இந்தா. இவனா? இந்த ஆளுதான் தியேட்டர்ல கருவாயம் நான் பாத்துருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏமே? ஆமா சார், டிக்கெட் வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சார். நான் சோழவந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். மூர்த்தி. எஸ் சார். நீ கேபின் ரூம்லயே இருக்கிற. இந்தாப்பா, நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்கிறேன். அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி, நான் உனக்கு சிக்னல் கொடுக்கிறேன். நீ உடனே தியேட்டர் மத்தியில் இருக்க லைட் ஆன் பண்ணணும். அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும். ஆபரேட்டர், தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் எது? இதான் சார். மூர்த்தி. எஸ் சார். உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்ச போடும். ஓகே சார். இந்தாப்பா, எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முறிச்சுடுவேன். காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு. ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர் ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடுறேன் சார். பிடிச்சே தீரணும்.
உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு வா. சார். அண்ணே 4 இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் உன் தம்பி 4 இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா. எனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியே.